ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எப்படி ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த கமெண்ட்டை பண்ணியிருந்தாங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கு அப்புறமேலு எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிறது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்மளை எப்படி கைட் பண்ணிக்கணும், எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி ப்ரெக்னென்சி ஆகலாம், எவ்வளோ நாள் கழித்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசிய வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் நான் போட்டுட்ருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கான டவுட்ஸுக்கான ரிப்ளைவும் அதில் இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன்றது கைத்தையெல்லாம் இல்லாமல் மிஷின் மூலியமாக பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் தான் லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. அதாவது உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிப்ராய்டு கட்டி ரிமூவ் பண்ணலாம், டியூபு பிளாக் கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லை நீர்க்கட்டி பிரச்சனை கூட நீர்க்கட்டி பெரிய சைஸாக கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கலாம். ஸோ லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கு அப்புறமேலு எவ்வளோ நாள் கழித்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 months நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டர். பிகாஸ் மேலே உள்ள புண்ணு ஒரு வாரத்துக்குள்ளே ஆறிடுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள காயம் ஆறாது. ஸோ அதுக்கான டைமை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கான டைமை நீங்கள் கொடுங்க. ஒரு 1 monthக்கு அப்புறமேல ப்ரெக்னென்சி பிளான் பண்ண டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா இது ரொம்ப மைனர் லேப்ரோஸ்கோபி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 1 month கழிச்சு இப்போ பேபிக்கு பிளான் பண்ணலாம். இல்லை ஒரு 2 months ரெஸ்ட் எடுங்கன்னா கம்ப்ளீட்டு 2 month ரெஸ்ட் எடுத்துருங்க, ஃபேமிலியில் இருக்காதீங்க. சரி, நம்ம என்னென்ன பண்ணலாம், எல்லா வேலையுமே செய்யலாமா, டாக்டர் நார்மலாக எல்லாருக்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. பிகாஸ் அந்த புண்ணு ஃபுல்லாக க்யூர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மல் லைஃப்பில் இருக்கும்போது அது உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த லேப்ரோஸ்கோபி பண்ண ஒரு 1 month பீரியடில் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ எந்த ஒரு வீட்டு வேலையும் செய்யாமல் பெட் ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. சின்ன சின்ன வேலைகள்னால் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே கிச்சனில் சமைக்கிறது அந்த மாதிரி. ஸோ டக்குன்னு இப்போ கீழே குனிஞ்சு எந்திரிக்கிறது, உட்காந்து எந்திரிக்கிறது, வெயிட்டு தூக்குறது. ஒரு வேளை நீங்கள் செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் பேபியை தூக்குறது, வெயிட்டு டக்குன்னு குழந்தைய தூக்குறது. ஸோ குழந்தைய தூக்குறதும் வெயிட்டு தான். நம்ம வேறு பக்கெட்டு, தண்ணி குடம், ஸோ இந்த மாதிரி வெயிட்டு தூக்குறப்ப நம்ம வெயிட்டு தூக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் குழந்தைய தூக்குறப்ப டக்குன்னு நம்மளுக்கு வெயிட்டுன்னு தோணாது. ஸோ அதனால் குழந்தைய கூட நீங்கள் தூக்கக்கூடாது, டக்குன்னு குனியக்கூடாது, டக்குன்னு உட்காரக்கூடாது. ஸோ பொறுமையாக தான் உட்காரணும், பொறுமையாக தான் எந்திரிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனாலனா அந்த தையல் உள்ளே உள்ள புண்ணு காயம் பொறுமையாக தான் ஆகும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 month 6 weeks ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கான டைம் கொடுத்து பொறுமையாக தான் நீங்கள் எந்திரிக்கணும், பொறுமையாக தான் உட்காரணும். வீட்டு வேலைகளை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சுக்கோங்க. உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற வேலை மட்டும் வேணாம். சரி, நடக்கலாமா சிஸ்டர், நடக்கலாம், மெதுவாக நடந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மெனக்கட்டு வாக்கிங் மாதிரி 20 நிமிஷம் ஸோ கண்டிப்பாக நடக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்காக நடக்கிறீங்க பாருங்கள், அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட் ரூம் போகிறது, அடுத்தது ஹாலுக்கு வர்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை போய் எடுக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு நடக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொடுக்கலாம். மெனக்கட்டு இதுக்காக நடக்கணும்னு நடக்க வேணாம். உங்களோட டெய்லி ஒர்க்கை பார்க்கறதுக்கு சின்ன சின்ன நடைமுறைகள் எடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கேரு. ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற கேப் பார்த்திங்கன்னா 2 months கட்டாயம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும். மினிமம் பார்த்திங்கன்னா 1.5 month நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும். மேக்ஸிமம் 2 months 2.5 month நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி எப்பயும் போல் அஸ் யூஷுவல் பிளான் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. எதனாலனா
நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி தான் கிளியர் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க என்னோட ரிலேஷன் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 9 மந்த்தாக வந்து பேபி இல்லாமல் இருந்தது. அப்புறமேல் தான் தெரிஞ்சிச்சு வந்து ஒரு கட்டி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்டியை கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ணி வந்து 2 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் மந்த்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாங்க. அடுத்த மாதமே கர்ப்பமாயிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அதே போல் நீங்கள் பிளான் பண்ணி இந்த ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து லேப்ரோஸ்கோபி பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்து காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடணும். கண்டிப்பாக ஆகும். நானும் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.